அறிஞர்களின் இயற்பெயர் பார்க்கலாம். ஸோ சிலபஸை மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக கேட்கலான்னு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க. கடைசி நேர ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறிஞர்கள் இயற்பெயர். உவே சாமிநாதரோட இயற்பெயர் என்னன்னா வேங்கட ரத்தினம். இவரோட ஆசிரியரான மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை தான் சுவாமிநாதன் பேரை மாத்திருப்பாரு. அப்ப இயற்பெயர் என்னன்னா வேங்கட ரத்தினம். பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்னன்னா துரை மாணிக்கம். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவர் துரை மாணிக்கம், இவரு துரைராசு, குழப்பிக்க கூடாது. சி லக்குவனரோட இயற்பெயர் லக்ஷ்மணன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். காயிதே மில்லத்தின் இயற்பெயர்னா முகமது இஸ்மாயில். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா ராதா. தமிழ் ஒளியோட இயற்பெயர் விஜயரங்கம். தேவநேய பாவரின் இயற்பெயர் தேவநேயன் அல்லது தேவநேசன். ஸ்கூல் புக்கில் எல்லா இடத்துலையுமே தேவநேய பாவனை தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரே இடத்துல ஒரு அவுட் சோர்சிங்ல தேவநேயன் இருந்துச்சு, அதனால கொடுத்துருக்கேன். குன்றக்குடி அடிகளாரோட இயற்பெயர்னா அரங்கநாதன். வீரமா முனிவர். ஸோ இவர் அவரோட இயற்பெயர்னா கான்ஸ்டாண்டின் ஜோசபெஸ்கி. தைரியநாதர்னு மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவரு வீரமா முனிவர்னு பேரு வச்சிருப்பாரு. பரிதிமார் கலைஞர் மரமில் அடிகளார் உங்களோட பொது தமிழ் சிலபஸ்ல இல்ல. தமிழுக்கு பங்காற்றியவர்கள் அந்த மாதிரி இதுல ஏதாச்சும் வைக்கலாமேங்கிறதுக்காக அவங்களோட இயற்பெயரையும் கொடுத்துருக்கேன். சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படுவது யாரு? பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி. மறைமல் அடிகளாரோட இயற்பெயர் என்னன்னா சுவாமி வேதாசலம். ஜியு போப். இனி வரப்போறவங்களுக்கு எல்லாம் இயற்பெயர் அப்படியே தான் இருக்கும். அங்க ஷார்ட்டா இருக்கும், கொஞ்சம் லென்த்தா சொல்ல போறோம். ஜியு போப், ஜார்ஜ் யுக்லே போப். தேப்போ மீனா சுந்தரனாருக்கு இயற்பெயர் மீனா சுந்தரனார் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு கல்யாண சுந்தரம் தான் சொல்லுவோம். கீவாஜாவை ஷார்ட்டா சொல்றோம். அவரோட ஃபுல் நேம் என்னன்னா கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன். அடுத்து டி கே சிதம்பரநாதர். அவருக்கு இயற்பெயரும் எல்லாமே ஒண்ணுதான். டி கே சிதம்பரநாதர், ஷார்ட்டா டி கேன்னு சொல்லுவோம். சிதம்பரநாதர் தான் அவரோட பேரு. நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார். ராமலிங்கம் பிள்ளை எல்லாமே இவர் தான் காந்திய கவிஞர்னு சொல்றோம். ராமலிங்க அடிகளார்னா அவர் வேற வள்ளலார், திருவருட்பாவை இயற்றியவர். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி மற்றும் வீரமங்கை இதெல்லாம் சொல்றது வேலு நாச்சியார். ஸோ சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுல முக்கியமானவங்களுக்கு இயற்பெயர் இருக்கவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கடைசி நேர ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.